அப்படி உனக்கு தெரியுமா? மூணாவது மைண்ட் இஸ் அன்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு மேல உனக்கு கண்ட்ரோலே கிடையாது. என்னைக்கோ சின்ன வயசுல நடந்த பல விஷயங்கள் அதுக்குள்ள அப்படியே தடுப்புக்குள்ள படுத்தும் உன்னால மாற்ற முடியாது. அப்போ நீ எதை மாத்தினா உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிற அந்த பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கோர்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஓகேயா? ஆனா மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது யார்? சரியா? அம்மா அப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க, டீச்சர்ஸ் ரொம்ப நேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட் ரொம்ப நேசிக்கிறான், அவன் நேசிக்கிறான், இவன் நேசிக்கிறான். நாங்க எல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டர் தான்ப்பா. ஒருத்தர் கட்டிடம் கட்டுறாரு அப்படின்னா இப்படி கட்டுங்க, நீங்க கட்டாதீங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். லேட்டா வராத, நேரத்தோட வா, இப்படி பண்ண அப்படி பண்ணு நாங்க சொல்லுவோம். பட் அதை கேட்டு செயல்படுத்துற மனிதன் மாறுதுதான். சரியா? நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், லிசனிங் வேற, ஹியரிங் வேற. ஹியரிங்னா வெறும் காதுப்பா, லிசனிங்னா இதுப்பா, கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா. அதனாலதான் நிறைய பேர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சில் அவுட் பண்ணி ஜாலியா இருந்தா பிடிக்காது நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் பிடிக்கும். ஆனா அவங்க tough with themselves. இருக்காங்க, தம்மாலே டஃப்பா இருக்காங்க. ஓகே, if you are tough with yourself, life will be easy with you. If you are easy with yourself, life will be tough with you. புரியுதா? அப்போ வாழ்க்கையில சாதிச்சவனுக்கும் உனக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவனுக்கும் உன்ன மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கு, அவனுக்கும் உன்ன மாதிரி கான்சென்ட்ரேட் பண்றதுல கஷ்டம் இருக்கு, அவனுக்கும் உன்ன மாதிரி முடிச்சு படிக்கிறதுல கஷ்டம் இருக்கு. ஆனா அவன் தங்கிட்ட டஃப்பா இருக்கான். அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு he chooses what is difficult but which is useful. ஆனா நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு உன்னுடைய ஃபியூச்சரை நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற. ஓகேயா? சோ இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? லிசனிங் வேற, ஹியரிங் வேற. ஒரே டீச்சர் தான், ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே பாடம் தான், ஒரே லேர்னர் காலேஜ் தான், ஒரே கிளாஸ் ரூம் தான், ஒரே ஏசி தான், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நீங்க லிசன் பண்ற பீப்பிள் இருக்காங்க, வெறும் ஹியர் பண்ணி சும்மா சீட் கழிச்சு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்க பீப்பிள் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க பீப்பிள் இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க பீப்பிள் இருக்காங்க. என்ன சொன்னாலும் குறைச்சிட்டு இமோஷன் ஆகுற இமோஷனல் பீப்பிள் இருக்காங்க, ஃபீல் பண்ற பீப்பிள் இருக்காங்க, திங்க் பண்ற பீப்பிள் இருக்காங்க. ஓகேயா? இப்ப நான் கேக்குறேன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அம்மா அப்பா பண்ற கஷ்டமா இருக்கணும், என் கண்ணால பாக்குற பல விஷயங்களை பார்க்கதான் செய்யறேன். அப்சர்வேஷன் அப்படிங்கறத பத்தி நான் யோசிச்சது இல்ல. ஒரு விஷயத்த புரிந்து தெளிஞ்சு நான் பண்ணல. என்னுடைய தப்பு எப்பவும் இப்படிதான் இருக்கு. இப்படி இருக்க தப்புல ஏதாவது ஊத்த முடியுமா? நிறைய பேர் கிளாஸ்ல இப்படிதான் என்னால இந்த அவர் நான் கவனிக்க மாட்டேன், அடுத்த அவர் நான் கவனிக்கிறேன். நோட்ஸ் தானே அதை வச்சிருப்பாங்க, கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, எழுதுறதுக்கு அசிஸ்டன்ஸ். ஓகே, எழுதிக்கலாம் பசங்க. ஏய், அது அவ எழுதுனது, அவளோட நாலேஜ்ல பிறந்தது. அது உன் மனசுக்கு, உன்னோட மைண்டுக்கு அது புரியாதுன்னு தெரியுமா? டீச்சர் கொடுக்கிற பிபிடி கூட உன் மனசுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காதுன்னு உனக்கு தெரியுமா? நீ உன் நோட் புக்கை எடுத்து உன் ஃப்ரெண்ட வச்சு நீ எழுதுற தெரியுமா? அதுதான் உன் மைண்டுக்கு பிடிக்கும். அததான் உன் சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்து அழகா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் உனக்கு தெரியுமா? அப்ப நீ இதெல்லாம் அவனெல்லாம் லூஸ் நினைச்சிட்டு இருந்தல, அது ஒரு லூஸ், அது புக்கு கொண்டு வரும், அது எழுதும். நான் ஸ்மார்ட் அப்படி அப்படி கேட்கலாம். அவங்க இதை வாங்குவேன், அப்புறம் நான் படிப்பேன் ஆகும். ஆனா அந்த ஒண்ணு நிக்காது, யாரும் லூசு கிடையாது. சரியா? சோ இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு, என் லைஃப் ஃபுல்லா இது வரைக்கும் நான் சி தான் பண்ணிட்டு இருந்தேன், அப்சர்வ் பண்ணலன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாக்கலாம்.
மை லைஃப் இஸ் மோர் அபவுட் சீயிங். இன்னும் வந்து அப்சர்வேஷன்ங்கிற ஜோனுக்குள்ள போகணும். ஓகே, என் வாழ்க்கையில் நிறைய ஹியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு டீச்சர் பேசுறது கூட இல்லை, சத்தம் மாதிரி இதுவும் நோய் 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 சொன்னதுல இந்த மேம் ஏன்னா அப்படியே பாடி தான் இங்க இருக்கும். They will go on a mental vacation. நிறைய பெரிய டூர் அடிப்பாங்க. அடுத்த கிளாஸ் முடியும் போது பாடிக்குள்ள வந்துருவாங்க. ஓகே, ஆனா அந்த பர்சனை பார்த்து ஏமாந்துருக்கேன் நிறைய வாட்டி. அதிகமா சிரிப்பாங்க இந்த பார்த்து, இப்படி தலையெல்லாம் ஆட்டுவாங்க. அதெல்லாம் புரியுற மாதிரி நம்ப கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஆக்டிவ் லிசனிங் ஒண்ணு இருக்கு. இதுக்கு பேரு ஆக்டிவ் லிசனிங். They will act as if they are listening, but they are not listening. சரியா? Okay. So, observation ஒண்ணு இருக்கு, listening ஒண்ணு இருக்கு, thinking ஒண்ணு இருக்கு. So, நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர்களிடம் இது இருக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு அப்சர்வ் பண்றான், பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்சர்வ் பண்றான். ஓகேயா? பிடிக்குதோ பிடிக்கலையோ லிசன் பண்றான், பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபீல் பண்ண மாட்டான். திங்க் பண்ணாங்க, ஏன் திட்டினாங்க, ஏன் வெளியில அனுப்பினாங்க. ஓகேயா? இருக்கிற மத்தவங்க மேல அவங்களுக்கு என்ன மரியாதை கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதுக்கு நிறைய இன்ட்ராபர்சனல் டைம் ஒதுக்கணும். உங்களுக்கு உங்களோட ஒரு டைம் ஒதுக்கணும். வந்த நேரத்துல இருந்து உயிர வரைக்கும் பேசிட்டே இருக்கிற பிள்ளைங்க மத்தவங்க கிட்ட பற்றி பேசிட்டே இருக்கிறவங்க பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க. சரியா? உன்னோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண 3 விதமான உறவுகள் இருக்கு. உனக்கு உன்னோடு உள்ள உறவு, உனக்கு இறைவனோடு உள்ள உறவு, உனக்கு மற்றவர்களோடு உள்ள உறவு. இத வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். எது ஃபர்ஸ்ட் வருது? ஓகே, செகண்ட் மற்றவர், செகண்ட் மற்றவர்களோடு வருவாங்க. இறைவனோடு ஏற்பட்ட உறவுல என்னோட உள்ள உறவு வலுப்பெற்றது. என்னோட உள்ள உறவு எனக்கு வலுப்பெற்ற போது மட்டும்தான் எனக்கு மற்றவர்களோட உள்ள உறவு சரியாச்சு. நான் ஒரு சோசியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர். அப்போ நான் சத்தியமா லைஃப்ல வந்து வேலண்டைன்ஸ் டேயோ இந்த லவ் விஷயங்கள்லயோ நான் மாட்டினதுல கடவுள் கிருபை இருக்குன்னா எனக்கு தெரியும். நாசமா போன பசங்களுக்கு முக்கியமா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த தேவையில்லாத நடக்கும் போது நடக்கும் பாது. புரியுதா? நீ 10 பேர் 100 பேரை பாரு, ஒருத்தர் கட்டுவ. அப்புறம் என்ன, அந்த ஒன்றுக்காக ஃபுல்லா லைஃப் ஸ்பாயில் பண்ணி ரயில்வே தண்டவாளத்துல ஓட வேண்டிய ட்ரெயினை வந்து டீலேட் பண்ணி எங்கேயோ போய் ஏன் அது நடக்கும் நடக்கும். சூஸ் பண்ண வேண்டியதுதான் கரெக்டா சூஸ் பண்ணி இந்த கிளாஸ்ல நான் கவனிக்க போறேன். ஓகே, அந்த ஃப்ரெண்ட் வேண்டாம். ஓகே, எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தியும் சினிமாக்கு போறத பத்தியும் கட்டடிக்கிறத பத்தியும் இந்த ஃப்ரெண்ட் ஓகேயா? சரியான ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்க போறேன். எனக்கு தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து அட்டென்டிவா இருக்காங்க. ஓ, அப்சர்வ் பண்ணேன், 2 வார்த்தை பேசி பண்ணேன். இவ்வளவு நேரம் நான் என்னைய பத்தி பேசவே இல்லை. பீப்புள் உன்னை பத்தி தான் பேசிட்டேன், உன்னை பத்தி தான் பேசிட்டேன். உன்னை ஏறிங்களா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னை வணங்காமல் நீ வாழ. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குதான் கடவுள் நம்மள வச்சிருக்காங்க. ஓகேயா? சொல்லுவாங்க லைஃப் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு யூ. விஷயம் அப்சர்வ் பண்ணி நான் வெறுமனே சீன் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காம அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் ரிசெப்ட் பண்ணிருந்தீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் நீங்க திங்க் பண்ணிருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த 1 நாள் முடியும் போது உங்க லைஃப நான் கொடுக்க மாட்டேன், நீங்களே நெக்ஸ்ட் லெவல் போனீங்க.